எவனோ ஒருத்தர் சொன்னான். அதனால் வந்து ஐ வில் கண்டினியூ டு மேக் வீடியோஸ். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவன் அதை பிடிச்சி மடக்கணும். என்னடா இனிமேட் வீடியோ வரும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் போடாமல் இருக்கான்னு பார்த்தீங்களா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ உருட்டுறம்பா. ரைடு போயிட்டு வந்துட்டு லேப்டாப் எடுத்து அங்கே ஆன் பண்ணலான்ட்டு அந்த லேப்டாப்போட நிலைமை நீங்களே பாருங்கள். ஆப்பிள் ஸ்டிக்கர் விட்டுருக்கேன். ஆப்பிள் லேப்டாப்னு நினச்சிக்காதீங்க, இது ஒரு அம்மா லேப்டாப். இப்போ தான் ஒரு 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த லேப்டாப் தான். நான் ஹெச்பி லேப்டாப்பு நல்லா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பேசிக் வீடியோ எடிட்டிங் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இதை வச்சு தான். அண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஆகலை. நம்ம ரைடு போய்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் 2-3 மாதம் ஆகிடுச்சு. 3 மாதமாக என்கிட்ட லேப்டாப் இல்லை, அதனால தான் நம்ம வீடியோ எதுவும் போடலை. ஃபோனில் எடிட் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனில் வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாகிடுச்சு. அதில் எடிட் பண்ணுறது தான் எனக்கு கஷ்டம் ஃபோனில். சரி ஓகே, என்ன வடிக்கு வெளியில் விட்டு பாருங்க, அப்போ நல்லா சிரிக்கிறான் பாருங்கள். ஆமாம், இல்லை லேப்டாப்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அரௌண்டு நம்ம நல்ல ஒரு எடிட்டிங் பண்ணுறது ஒரு லேப்டாப் வாங்குறதுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக 60,000 70,000 வருது. மேக் என்ன வாங்கலாமா, யூஸ்டு மேக்குன்னு பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. சரி அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு பிளான் பண்ணால் தான், ஏன் ஒரு பிசி பில்ட் பண்ணக்கூடாது, நமக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்தே ஒரு பிசி பில்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஏன் ஒரு பிசி பில்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம பிசி பில்டை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலி இதுதான் செட்டப்பு. நம்மளோட பிசி இங்கே இருக்குது. மானிட்டர், இந்த மானிட்டர், இந்த கீபோர்டு, இந்த மவுஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி வீட்லேயே இருந்துச்சு பழசு. ஸோ நான் அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்டு இதுதாங்க ரொம்ப நல்லா ஆசை ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு. சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் காலேஜ் டைம்லேருந்தே ஆசை ஒரு பிசி பில்ட் பண்ணி அங்கே ஜாலியாக கேம்லாம் விளையாடணுன்ட்டு. ஃபைனலாக நம்ம செட் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர்ஸ் இன்னும் மேலே இருக்குது, அந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் எடுத்துருந்தேன். இப்போதைக்கு நான் ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பீக்கர்ஸ் எடுத்துருக்கணும் அப்புறமா. அண்ட் இந்த டேபிள் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி சிபியூ கீழே வச்சு நினைப்பாங்க. ஏன்னா மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரா இடமும் பத்தலை. சின்னதாக ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி செட் பண்ணிட்டு சிபியூ ஸ்பீக்கர் அடியில் வச்சுலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அண்டு ஃபைனலாக இந்த பில்ட் இதெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னல, அதுக்காக தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். நான் ஒன்றா சொல்கிறேன், டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்ப்போம். சொன்ன மாதிரி Ryzen 5 5600G நான் ஏன் அந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணேன்னா, ஸோ நமக்கு இந்த பில்ட் வந்து ஒரு பட்ஜெட்டாக தான் பில்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் கிராஃபிக்ஸ் கார்டு கண்டிப்பாக போக போகிறதுன்னு முடிவு பண்ணேன். அதனால தான் வந்து Ryzen 5 5600G சூஸ் பண்ணேன். பிகாஸ் இது ஒரு ஏபியூ, இதில் நம்ம கிராஃபிக் கார்டு போடணுன்ற அவசியம் இல்லை. இன்டெகிரேட்டடாக கிராஃபிக்ஸ் இருக்கும், அது நல்லாவே இருக்கும். ப்ரீமியர் ப்ரோ, GTA 5 இதெல்லாமே நல்லா பக்காவாக ரன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் சூஸ் பண்ணேன். அண்ட் மெயினாக இந்த
இந்த பிசி பில்டுக்கு நான் எடுத்த ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீரோ நாலேஜ் இதை பற்றி கொஞ்சம் ரொம்ப கம்மி. ஜீரோ நாலேஜோட ரொம்ப கம்மி நாலேஜ். இதெல்லாம் நான் எங்கே பார்த்து கற்றுக்கிட்டேன்னா நம்ம யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். நம்ம A2Dன்னு ஒரு சேனல் இருக்கும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களோட பிசி பில்ஸ்லாம் பார்த்து நம்ம பட்ஜெட்க்கு இது செட் ஆகும்னு காம்போனன்ட்லாம் நானே சூஸ் பண்ணேன். ஸோ இதில் அந்த காம்பினேஷன்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு நானே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து தான் இந்த பில்டெலாம் ரெடி பண்ணேன். சரி, ஓகே, நம்ம லைன் வருவோம். ஃபஸ்ட்டு Ryzen 5 5600G 11,800 அந்த ப்ராசஸர். ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். இந்த வீடியோ என்னென்னா நான் டிசம்பரில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் இருக்குது 11,800. அப்புறம் ஜிகாபைட்டோட B450M வைஃபை மதர் போர்டு, அது வந்து ஒரு 8,200 ரூபா. அண்டு ரேம் வந்து 16GB ரேம். நான் 2 8GB தான் போடலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, 4 ஸ்லாட் இருந்துச்சு, ஒரு 16GB போட்டு அடுத்து இன்னொரு 16GB போடும்போது 32 எக்ஸ்ட்ரான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்லாட் சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கோர்சரோட வெஞ்சன்ஸ் ரேம், அது ஒரு 3100. SSD வந்து கிங்ஸ்டனோட SSD 3800 அந்த SSD 500GB. SMPS வந்து கூலர் மாஸ்டர் நம்ம எல்லாம் முன்னாடி காமிச்சிருப்பேன், அது ஒரு 4000. கேபினெட் வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸோட மிட்டர், இது வந்து ஒரு 3200 ரூபா. ஸோ இதெல்லாம் பில்ட் பண்ணுறது அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரீயாக பில்ட் பண்ணி ஓஎஸும் அவங்களே ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாங்க. நாட் அண்ட் ஃபிஃப்ட், அது ஒரு பெரிய டீல் இல்லை. பட் ஆனால் நமக்கு பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அது எந்தெந்த ஒயர் எங்கே சொல்லணுன்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நான் அங்கேயே பண்ணிட்டேன். போட்டு வரும்போது ஆன்டிவைரஸ்க்கு ஒரு 500 ஆச்சு. ஆன்டிவைரஸ் 500 அது ஒன்று போட்டு விட்டேன். அவ்வளோதாங்க. டோட்டல் பண்ணி பார்த்தா 34,600 வருது. ஸோ ஒரு 35K தான் ஒரு இந்த மாதிரி ஒரு பேசிக் வீடியோ எடிட்டிங் அண்டு பேசிக் கேமிங்ஸ்க்கு ஒரு நல்ல பிசி நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த பிசி நான் எங்கே பில்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கள் ஏரியாலே பண்ணிட்டாங்க. நான் மவுண்ட் ரோடு போகல, நான் ஜஸ்ட் அங்கேருந்து போயிட்டு வந்து கொஞ்சம் கஸ்டமர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நான் இங்கேயே நம்ம பக்கத்துலேயே எங்கள் அம்பத்தூர்லேயே ஒரு சேலஞ்சர் கம்ப்யூட்டர் வச்சுட்டு அங்கேயே போய் நான் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரொமோஷன்லாம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் இந்த சர்க்கிளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக்சசரிஸோ இல்லை பிசி பில்ட் காம்பனன்ட்ஸ் வாங்கினா அங்கே போய் பார்க்கலாம். நல்ல ரேட்டில், கம்மி ரேட்டில் நல்லாவே ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த பிசி பில்டு. நம்ம இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும்னு சொல்கிறேன். பார்ப்போம் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு. பிசி வந்தாச்சு, இதுக்கு மேலே வீடியோ வரணும், அதுக்கு முழுக்க நான் தான் காரணமாக இருப்பேன். ஸோ வந்து இனிமேட்டு நம்ம ரெகுலராக வீடியோஸ் கூட ட்ரை பண்ணுவோம். தட்ஸ் இட். இதுக்கு அடுத்து நான் உங்களை வந்து கர்நாடகாவோட ரைட் எபிசோட் ஃபஸ்ட்டு 1 எபிசோடில் உங்களை பார்க்குறேன். பாய்.